ஒவ்வொரு மதத்திலும் 3 வகையான சமூக பிரிவை நாம் பார்க்க முடியும். கிறிஸ்தவ மதம் என்றால் மதத்தின் மீது நம்பிக்கை கொண்டு வாழுகிற சாதாரண மக்கள் பெரும்பகுதியாக இருப்பார்கள். அவர்களுக்கு அரசியல் தொடர்புகள் இருக்காது, கட்சி தொடர்புகள் இருக்காது. அவர்களுக்கு தெரிந்தது இயேசு பெருமான், அவ்வளவுதான். அவர்களுக்கு தெரிந்தது பைபிள், அவ்வளவுதான். அவர்களுக்கு தெரிந்தது அமைதியான வாழ்க்கை, அவ்வளவுதான். இது ஒரு வகை. அதே கிறிஸ்தவ மதத்தில் மத நிறுவனத்தை நடத்தக்கூடிய பிரிவினர், அவர்கள் போதகர்களாக இருப்பார்கள், ஆயர்களாக இருப்பார்கள், பேராயர்களாக இருப்பார்கள், ஊழியம் செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள். இவர்கள் மிக மிக சிறுபான்மை எண்ணிக்கையில் இருப்பார்கள். கிறிஸ்தவ மதத்தை சார்ந்தவர்கள் தான் பெரும்பான்மை. சாதாரண மக்கள் 90 விழுக்காடு அல்லது 85 விழுக்காடு. எஞ்சியவர்கள் தான் சர்ச், தேவாலயத்தில் இருப்பார்கள், பைபிளை கையில் வைத்திருப்பார்கள், தொண்டு ஊழியம் செய்வார்கள், போதனைகள் செய்வார்கள். நம்முடைய எலியாஸ் ஜேக்கப் அவர்களைப் போல பிரச்சாரம் செய்வார்கள், பாடல்கள் பாடுவார்கள். இது ஒரு பிரிவு. இதை தாண்டி இந்த மத நிறுவனத்திற்கும் பொது மக்களுக்கும் இடையிலே இவர்களை இணைக்கக்கூடியவர்களாக, இவர்களுக்கு இடையில் பாலமாக இருக்கக்கூடியவர்களாக அல்லது அரசியல் ரீதியான விழிப்பை ஏற்படுத்தக்கூடியவர்களாக சங்கங்கள் வைத்து இயங்கக்கூடியவர்கள் இருப்பார்கள். அருமனை கிறிஸ்தவ இயக்கம் என்பதை போன்ற மக்கள் இயக்கங்கள். இது மிக மிக சொற்பமான எண்ணிக்கையில் உள்ளவர்களாக இருப்பார்கள். ஆக ஒரு மதத்தில் இப்படி 3 வகை உண்டு. அதுபோல இந்து மதத்திலும், அதுபோல இஸ்லாம் மதத்திலும் மக்கள் சாதாரண மக்கள், கிறிஸ்தவத்திலே இருக்கிற சாதாரண மக்கள், இந்துவிலே இருக்கிற சாதாரண மக்கள், இஸ்லாத்திலே இருக்கிற சாதாரண மக்கள் ஒருபோதும் வெறுப்பை உமிழ்வதில்லை, பகை கொள்வதில்லை. என் கடவுள் உயர்ந்தது, உன் கடவுள் உயர்ந்தது என்று பேசுவதில்லை. என் மதம் உயர்ந்தது, உன் மதம் தாழ்ந்தது என்று பேசுவதில்லை. என் நம்பிக்கை எனக்கு, உன் நம்பிக்கை உனக்கு என்கிற அடிப்படையில் தான் சாதாரண மக்கள் வாழ்கிறார்கள். சாதாரண இந்துக்களுக்கும், சாதாரண கிறிஸ்தவர்களுக்கும், சாதாரண இஸ்லாமியர்களுக்கும் நம்பிக்கையை கடவுளின் மீது வைத்திருக்கிற, மதத்தின் மீது வைத்திருக்கிற, பைபிளின் மீது வைத்திருக்கிற, குர்ஆனின் மீது வைத்திருக்கிற அல்லது கீதையின் மீது வைத்திருக்கிற அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அவர்களால் ஒருபோதும் எந்த மோதலும் வன்முறையும் நடப்பதில்லை. மத நிறுவனத்தை நடத்தக்கூடியவர்கள் தங்களுடைய கடமை, தங்கள் கருத்துக்களை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டும், நம்புகிறவர்களுக்கு சொல்ல வேண்டும் என்பதுதான். கிறிஸ்தவ போதகரோ அல்லது ஆயர்களோ அல்லது பேராயர்களோ வன்முறையில் நாட்டம் கொள்வதில்லை. இஸ்லாத்திலும் அப்படித்தான், ஏன் இந்து மதத்திலும் கூட. அந்த மதத்தை நடத்தக்கூடியவர்கள், மதத்தை வழிநடத்தக்கூடியவர்கள் அன்பை போதிக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள், இல்லை என்று மறுக்க முடியாது. அவர்கள் வன்முறையை தூண்டுவதில்லை. ஆனால் இடையிலே இயக்கங்களாக இருக்கக்கூடியவர்களில் இந்து மதத்தில் RSS போன்ற, சங் பரிவார் போன்ற அமைப்புகளை சார்ந்தவர்கள் சமூக நல்லிணக்கத்தை சீர்குலைக்கிற நடவடிக்கைகளில் ஈடுபடுகிறார்கள். சாதாரண இந்து மக்களுக்கு அதிலே எந்த பொறுப்பும் இல்லை. அல்லது இந்து மடங்களை நடத்தக்கூடிய மதுரை ஆதீனம் போன்ற, குன்றக்குடி ஆதீனம் போன்ற, திருவாவடுதுறை ஆதீனம் போன்ற மடாதிபதிகளுக்கும் கூட அதிலே பெரிய பொறுப்பு இல்லை. ஆனால் RSS, சங் பரிவார், பிஜேபி இவர்கள் தங்களுடைய அரசியல் ஆதாயங்களுக்காக,
தாங்கள் விரும்புகிற சமூகத்தை கட்டமைப்பதற்காக, தாங்கள் ஆட்சி அதிகார பீடத்தில் இருக்க வேண்டும் அல்லது இருப்பதை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக மதங்களுக்கு இடையிலான வெறுப்பை வளர்க்கிறார்கள். அதுதான் பிரச்சனை, அதுதான் சிக்கல். அதைத்தான் நாம் பேசுகிறோம். சிவன் மீது நம்பிக்கையுள்ள இந்துக்களையோ, மகாவிஷ்ணு மீது நம்பிக்கையுள்ள இந்துக்களையோ, அல்லது குலதெய்வங்களை நம்புகிற இந்துக்களையோ நாம் யாரையும் எதிர்க்கவில்லை. அவர்களுக்கு எதிரான வெறுப்பை உமிழவில்லை. அந்த மக்களின் உணர்வுகளை பயன்படுத்தி தங்களின் செயல் திட்டங்களை நடைமுறைப்படுத்துவதற்கு வெறுப்பு அரசியலை விதைக்கிற சங் பரிவார்களைத்தான் நாம் கண்டிக்கிறோம், அல்லது அம்பலப்படுத்துகிறோம், அல்லது அவர்களின் அரசியலை விமர்சிக்கிறோம். உடனே அவர்கள் என்ன பேசுகிறார்கள் என்றால், அவர்களை நாம் விமர்சிக்கிற போது பார்த்தீர்களா திருமாவளவன், முத்தரசன், மற்ற தலைவர்கள், மேடையில் இருந்தவர்கள் இந்துக்களுக்கு எதிராக பேசுகிறார்கள். சாதாரண இந்து மக்களின் உணர்வுகளை யாரும் காயப்படுத்தவில்லை. ஒவ்வொருவரின் வீட்டிலும் இந்துக்கள் தான் இருக்கிறார்கள். அண்ணன் முத்தரசன் வீட்டிலும் இந்துக்கள் தான் அவருடைய குடும்பம். திருமாவளவன் வீட்டிலும் இந்துக்கள் தான். கட்சியில் இருப்பவர்கள் 80 விழுக்காடு இந்துக்கள் தான். சமூகத்தின் இருப்பே இந்துக்கள் பெரும்பான்மையாக இருக்கிற போது கம்யூனிஸ்ட் கட்சியிலும் இந்துக்கள் தானே பெரும்பான்மையாக இருக்க முடியும். சமூகத்தின் இருப்பே இந்துக்கள் பெரும்பான்மையாக இருக்கிற போது விசிகாவிலும் இந்துக்கள் தானே பெரும்பான்மையாக இருக்க முடியும். ஆக நாம் எப்படி நம்முடைய குடும்பத்தில் உள்ள இந்து சமூகத்தை சார்ந்தவர்களை வெறுப்பாய் பார்க்க முடியும்? இது நிகழாதே. ஆக நாம் எதை பேசுகிறோம் என்று சொன்னால், சங் பரிவார்கள் பேசுகிற அரசியல் வெறுப்பு அரசியல் என்பதை அம்பலப்படுத்துகிறோம். சங் பரிவார் என்று சொன்னால் சங்க குடும்பம். சங்கம் என்றால் RSS, பரிவாரம் என்றால் குடும்பம். RSS குடும்ப அமைப்புகள். அது இந்து முன்னணி என்கிற பெயரிலே தமிழ்நாட்டில் இயங்குகிறது. விஸ்வ இந்து பரிஷத் என்கிற பெயரிலே இந்தியா முழுவதும் இயங்குகிறது. பஜ்ரங் தள் என்கிற பெயரிலே வட இந்திய பகுதிகளில் இயங்குகிறது. சனாதன் சன்ஸ்தா என்கிற பெயரிலே இடதுசாரி சிந்தனையாளர்களை படுகொலை செய்கிற ஒரு கொலைகார அமைப்பாக இயங்குகிறது. இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். எண்ணற்ற பல அமைப்புகள், 30க்கும் மேற்பட்ட அமைப்புகள், ஒற்றை இலக்கு, ஒரே நோக்கம், வெவ்வேறு களம், வெவ்வேறு அடையாளம், வெவ்வேறு பெயர்களில் இயங்குகிறார்கள். அவர்களின் ஒரே இலக்கு RSS செயல் திட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பதுதான். பிஜேபியின் கலாச்சார பிரிவு அல்ல RSS. RSS அரசியல் பிரிவு தான் பிஜேபி. ரெண்டுக்கு வேறுபாடு இருக்கிறது. திமுகவுக்கு ஒரு கலை இலக்கிய பிரிவு உண்டு, கம்யூனிஸ்ட் கட்சிக்கு ஒரு கலை இலக்கிய பிரிவு உண்டு, கலாச்சார பிரிவு உண்டு. அது கம்யூனிஸ்ட் கட்சியின் கட்டுப்பாட்டுக்குள்ளே இயங்கும். விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கும் ஒரு கலாச்சார பிரிவு உண்டு, விடுதலை கலை இலக்கிய பேரவை. அது விடுதலை சிறுத்தைகளின் செயல் திட்டத்தின்படி இயங்கும். பிஜேபிக்கு RSS ஜூனியர் அமைப்பு அல்ல. அதாவது பிஜேபியால் உருவாக்கப்பட்ட இயக்கம் அல்ல RSS. RSS ஆல் உருவாக்கப்பட்ட இயக்கம் பிஜேபி. RSSக்கு தான் வயது அதிகம், பிஜேபிக்கு வயது கம்மி. 1984க்கு பிறகு உருவானதுதான் பிஜேபி. 1925 உருவானது RSS. ஆக RSS பிள்ளைதான் பிஜேபி, பிஜேபியின் பிள்ளை அல்ல RSS. அந்த RSS சங் பரிவார அமைப்புகளில் ஒன்றுதான் பிஜேபியும். அது அரசியல் கட்சியாக இருக்கலாம், தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்த கட்சியாக இருக்கலாம், ஆனால் அது சங் பரிவார அமைப்புகளில் ஒன்று. ஆக பிஜேபிக்கு என்ன கொள்கை என்றால் RSS கொள்கை. பிஜேபிக்கு என்ன செயல் திட்டம் என்றால் RSS செயல் திட்டம்.
பிஜேபியின் கோட்பாடு என்ன? RSS கோட்பாடுதான். இங்குதான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த RSS சமூக நல்லிணக்கத்தை பேசினால் நாமும் வரவேற்கலாம். இந்த RSS சகோதரத்துவத்தை பேசினால் வரவேற்கலாம். இந்த RSS சமத்துவத்தை பேசினால் நாம் வரவேற்கலாம். இந்த RSS சமூக நீதியை பேசினால் நாம் வரவேற்கலாம். இந்த கொள்கைக்கும் RSSக்கும் தொடர்பே கிடையாது. என்றைக்காவது RSS சமூக நீதியை பற்றி பேசியிருக்கிறதா? சமத்துவத்தை பற்றி பேசியிருக்கிறதா? எல்லா மனிதர்களும் சமம் என்று சொல்லி இருக்கிறதா? எல்லோரும் சமம் என்று சொல்லக்கூடிய அரசமைப்பு சட்டத்தையே தூக்கி எறிவதற்கு முனைகிற இயக்கம்தான், முயற்சிக்கிற இயக்கம்தான் RSS. இந்த இடத்தில் தான் நாம் கவனமாக சிந்திக்க வேண்டும் தோழர்களே. நாம் விமர்சிப்பது, எதிர்ப்பது அல்லது முரண்படுவது கடவுள் நம்பிக்கையுள்ள, ஆன்மீக நம்பிக்கையுள்ள, மத நம்பிக்கையுள்ள பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய சாதாரணமான உழைக்கிற இந்து மக்களை அல்ல. அடிக்கோடிட வேண்டும். நாம் சங் பரிவார்களின் அரசியலை விமர்சிக்கிற போது இந்துக்களுக்கு எதிராக பேசுகிறோம் என்று வதந்திகளை பரப்புகிறார்கள். அருமனை கிறிஸ்தவ இயக்கம் கிறிஸ்துமஸ் விழாவை கொண்டாடுகிறது. இயேசு பெருமான் பிறந்த நாளை கொண்டாடுகிறது. தலைவர்களை அழைத்து வந்து கொண்டாடுகிறது. கிறிஸ்துமஸ் விழாவை கொண்டாடுவதற்கு போதகர்கள் போதும், ஆயர் பெருமக்கள் போதும், பேராயர்கள் போதும், RC, CSI, இதர புராட்டஸ்டன்ட், பெந்தகோஸ்தே போன்ற அமைப்புகளின் பேராயர்களை அழைத்து வந்து ஜெபம் செய்து கேக் வெட்டி ஒருவருக்கொருவர் மாற்றி மாற்றி ஊட்டிக்கொண்டு மகிழ்ச்சியாக பாடல்களை பாடி கலைந்து போகலாம். ஒரு ஆன்மீக கலாச்சார விழாவாகவே அது முடிந்து போகும். ஆனால் அருமனை ஸ்டீபன் அவர்களும் அவருடைய இயக்கத்தை சார்ந்த முன்னோடிகள், தலைவர், பொருளாளர் உள்ளிட்ட அனைவரும் அரசியல் தலைவர்களை கொண்டு கிறிஸ்துமஸ் விழாவை நடத்துவதற்கு காரணம் சமூக நல்லிணக்கத்தை பேணுவதற்காக. எல்லா சமூகத்தை சார்ந்தவர்களையும், எல்லா மதங்களை சார்ந்தவர்களையும் நாங்கள் மேடையில் ஏற்றுவோம். நாங்கள் சகோதரத்துவத்தோடு தான், நட்புறவோடு தான், நல்லிணக்கத்தோடு தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று ஊருக்கு சொல்ல, உலகுக்கு சொல்ல, அதை நடைமுறைப்படுத்த, அதுதான் நோக்கம். இல்லை என்றால் இந்த மேடையில் எல்லா தலைவர்களையும் அழைக்க வேண்டிய தேவை இல்லை. அதனால் அவருக்கு எந்த லாபமும் கிடையாது. இவ்வளவு காலமாக அவர் எந்த அரசியல் கட்சியிலும் தன்னை இணைத்துக் கொள்ளவில்லை. கடந்த முறைதான் எல்லோருக்கும் பொதுவாக இயங்கக்கூடிய தலைமை திருமாவளவன் தலைமை. நான் இத்தனை ஆண்டுகள் பல கட்சி தலைவர்களை சந்தித்திருக்கிறேன் என்றாலும் கூட நான் திருமாவளவன் தலைமையை ஏற்றுக்கொள்ளுகிறேன் என்று கடந்த ஆண்டு விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலே தன்னை இணைத்துக் கொண்டு வீட்டு வாசலின் முன்னால் 60 அடி உயரத்திலே கம்பம் நட்டு கொடியை ஏற்றி, சமூக நீதி கொடி, யாவருக்குமான கொடி, அது இந்துக்களுக்கான கொடி, கிறிஸ்தவர்களுக்கான கொடி, இஸ்லாமியர்களுக்கான கொடி, ஏழை எளிய மக்களுக்கான கொடி, விளிம்பு நிலை மக்களுக்கான கொடி. எனவே எம் வீட்டு வாசலின் முன்னே இது பறக்கும் என்று கடந்த ஆண்டு இங்கே கொடியை ஏற்றினார் ஸ்டீபன் அவர்கள். விடுதலை சிறுத்தைகள் கட்சி விளிம்பு நிலை மக்களுக்கான கட்சி, மதவழி சிறுபான்மை சமூகத்தினரின் சமூக நீதி உரிமைகளுக்கான கட்சி. இதை கட்சி விழாவாக நடத்தாமல் அருமனை கிறிஸ்தவ இயக்கத்தின் விழாவாகவே நடத்துங்கள். நீங்கள் கட்சியிலே எந்த பொறுப்பிலே இருந்தாலும் ஆண்டுதோறும் நடத்துவது போல இதை நடத்துங்கள். ஆனால் ஒரு திருத்தம், இந்த விழா வெறும் வெள்ளி விழாவாக,
கலாச்சார விழாவாக மட்டுமில்லாமல் இது சமூக நல்லிணக்க மாநாடாக நடக்க வேண்டும் என்று நான் அறிவிப்பு செய்தேன், கேட்டுக்கொண்டேன். அதன் அடிப்படையில் தான் ஸ்டீபன் உடன்பட்டார். அருமை தோழர்களை நான் நீண்ட நேரம் எடுத்துக்கொள்ள விரும்பவில்லை. நாம் சங் பரிவார்களின் அரசியலை இங்கே சுட்டிக்காட்டி பேசுவதற்கும் காரணம் சமூக நல்லிணக்கத்தின் முன் நிபந்தனையாக அது இருக்கிறது. சங் பரிவார்களை அடையாளம் காண்பதும் அவர்களின் அரசியலை விளக்குவதும் இங்கே சமூக நல்லிணக்கத்திற்கான ஒரு தேவையாக இருக்கிறது. குறிப்பாக கன்னியாகுமரி மாவட்டத்தில் அரசியல் ஆதாயம் தேட விரும்புகிறவர்கள் கிறிஸ்தவர்களுக்கு எதிராக இந்துக்களை அணிதிரட்டுவதற்காக வேண்டுமென்றே தொடர்ந்து இந்த மதங்களுக்கு இடையிலான முரண்பாட்டை கூர்மைப்படுத்துவதிலே கவனம் செலுத்துவதுண்டு. அதிலே ஒரு உத்திதான் இன்றைக்கு தெரு தெருவாக ஒட்டப்பட்ட சுவரொட்டி. நாம் அதை பொருட்படுத்தவில்லை. சினிமா போஸ்டரை பார்ப்பதை போல பார்த்துவிட்டு வந்துவிட்டோம், அவ்வளவுதான். அதை கண்டு நாம் ஒருபோதும் ஆத்திரப்படவோ அல்லது கிழித்தெறியவோ முனைய வேண்டாம், முனையவில்லை. அது பாட்டுக்கு ஒட்டியிருக்கட்டும், யாரும் அதை பொருட்படுத்த வேண்டாம். ஸ்டீவனரிடத்திலே நான் சொன்னேன், மக்கள் படிக்கட்டும், அவர்கள் அம்பலப்பட்டு போவார்கள். இப்படி போஸ்டர் ஒட்டினார்களே, திருவிழா நடந்ததே, தலைவர்கள் எல்லாம் வந்தார்களே, நள்ளிரவை தாண்டியும் நிகழ்ச்சி நடந்ததே, அமைதியாக நடந்ததே, இவர்கள் ஏன் இப்படி அடித்து ஒட்டுகிறார்கள் என்று அந்த இந்து சமூகத்தை சார்ந்த பெரிய மக்கள், பெரியவர்கள் உணரட்டும், உணர்ந்து கொள்வார்கள். ஆகவே இது அவர்கள் வேண்டுமென்று செய்கிற அற்ப செயல்கள். இவர்களால் தான் நாடு முழுவதும் வன்முறை வெடிக்கிறது. இந்தியாவில் இருக்கிற பெரும்பான்மை இந்துக்கள் யாரும் பாபர் மசூதியை இடிக்க வேண்டும் என்று சொல்லவில்லை. RSS தான் அதை ஒரு அரசியலாக்கியது, இடித்தது. இந்து சமூகத்தை சார்ந்த பெரும்பான்மை மக்கள் யாரும் இஸ்லாமியர்களை அந்நியர்கள் என்று சொன்னதில்லை. இந்த மண்ணின் மைந்தர்கள் தான் இஸ்லாமியர்கள், முன்னாள் இந்துக்கள் தான். இந்த மண்ணின் மைந்தர்கள் தான் கிறிஸ்தவர்கள், முன்னாள் இந்துக்கள் தான், சொந்த பந்தங்கள் தான் இன்றைக்கு கிறிஸ்தவர்களாக இருக்கிறார்கள். சாதாரண உழைக்கிற இந்துக்கள் யாரும் இவர்களை அந்நிய மதங்களை சார்ந்தவர்கள் என்று வெறுப்பாக பார்த்ததில்லை. அந்த வெறுப்பை திட்டமிட்டு விதைப்பது RSS, சங் பரிவார் அமைப்புகள், சமூக நல்லிணக்கத்தை சிதைக்கக்கூடியவர்கள். அதை நாம் மிகச் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே நம்மை புரவோக் செய்வார்கள், தூண்டுவார்கள். சிறுபான்மை மக்களிடையே ஆத்திரத்தை தூண்டுவதற்கு என்னென்ன வேலைகளை செய்ய வேண்டுமோ அதை இப்படிப்பட்ட பரிவார் அமைப்பை சார்ந்தவர்கள் செய்வார்கள். நாம் ஆத்திரப்பட்டு விடக்கூடாது, உணர்ச்சியப்பட்டு விடக்கூடாது. அவரவர் நம்பிக்கை அவரவருக்கு, நம்முடைய நம்பிக்கை நமக்கு. அண்ணன் முத்தரசன் அவர்கள் சொன்னதை போல கடவுள் நம்பிக்கையற்றும் வாழலாம், மத நம்பிக்கையற்றும் வாழலாம். அப்படியும் வாழ முடியும். ஒரு புள்ளி விவரம் கூறுகிறது, உலகத்தில் இன்றைக்கு மத நம்பிக்கை, கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்களின் எண்ணிக்கை பெருகி வருகிறது என்று. அப்படி இருக்கக்கூடாது என்று இல்லை. கடைசி வரையில் கடவுள் இல்லை, இல்லவே இல்லை என்று சொன்ன பெரியார் 94 வயது வரையில் வாழ்ந்தார். எல்லா கோவில்களுக்கும் போய் சாமி கும்பிடுகிறவர்கள் 30 வயதிலே கூட போய் விடுகிறார்கள். நான் இதை குற்றமாக சொல்லவில்லை. நாம் வாழ்வது என்பது நம்முடைய உடலோடும் நம்முடைய வாழ்க்கையோடும் நாம் வாழும் முறையோடும் தொடர்புடையது. நாம் எத்தனை மணி நேரம் உறங்குகிறோம், என்ன உணவை உண்ணுகிறோம், எவ்வளவு நல்லெண்ணங்களை உள்ளத்தில் வைத்திருக்கிறோம் என்பதையெல்லாம் பொறுத்தது நம்முடைய ஆயுள். நம்பிக்கைகளையும் பொறுத்தது. நம்முடைய எலியாஸ் ஜேக்கப் அவர்கள் இந்த அரங்கில் எவ்வளவு சிறப்பான உரையை தந்தார் என்று நாம் அறிவோம். ஒரு இடத்தில் கூட நின்று அவர் பேசவில்லை. இங்கு அங்கும் நாட்டியமாடியபடியே உரையாற்றினார். ஒரு நாட்டிய உரை, அழுத்தமான உரை. ஆண்டவர் இயேசு பெருமான்
நம்முடைய துன்பங்களை எல்லாம் விளக்கக்கூடிய வல்லமை பெற்றவராக இருக்கிறார். இந்த மேடையில் அமர்ந்திருக்கிற தலைவர்கள் நாளை நெருங்க முடியாத அளவுக்கு மிக பெரும் சக்தியாக வளர்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இந்த அருமனை அதற்கான ஒரு சாட்சியமாக நிற்கப் போகிறது என்றெல்லாம் உரையாற்றினார். அது அவருடைய நல்லெண்ணம். நாம் அப்படி வலிமை பெற வேண்டும் என்று விரும்புகிறார். அவர் நம்மை வாழ்த்துகிறார். The positive thinking, நேர்மறையான சிந்தனை நேர்மறையான அணுகுமுறைக்கு வழிவகுக்கும். நேர்மறையான அணுகுமுறை வெற்றிக்கு வழிவகுக்கும். அப்படித்தான் சாதனைகள் நிகழ்கின்றன. இயேசு பெருமானுடைய பாடல் இங்கே காணா பாலா பாடும்போது தொடக்கத்தில் அந்த பாடல் எப்படி தொடங்குகிறது? கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கிடைக்கும் என்றார் என்கிற அந்த 3 சொற்றொடர் இருக்கிறதே, அதுதான் பாசிட்டிவ் திங்கிங். கேட்டாலும் கிடைக்காது, தட்டினாலும் திறக்காது, தேடினாலும் கிடைக்காது என்றால் அது நெகட்டிவ் திங்கிங். கேட்டு கேட்டு பார்த்தோம் கிடைக்கவில்லை என்றால் அது விரக்தி. தட்டி பார்த்தோம் திறக்கவில்லை என்றால் அது விரக்தி, பொறுமையின்மை. தேடி பார்த்தோம் கிடைக்கவில்லை என்றால் பொறுமை இல்லாமல் அவசரப்படுகிறாய் என்று பொருள். பாசிட்டிவ் திங்கிங், நேர்மறையான சிந்தனை, உடனே கிடைக்காவிட்டாலும் கிடைக்கும் என்பதுதான். இயேசு பெருமானுடைய வார்த்தைகளில் அந்த நேர்மறை சிந்தனை என்பது இருக்கிறது. கேளுங்கள் தரப்படும். நீ கேட்காம உட்கார்ந்து இருந்தா ஏசப்பா ஏசப்பா ஏசப்பான்னு நீ முணுமுணுத்துக்கிட்டே ஜெபித்துக்கிட்டே இருந்தா கிடைக்காது. என்ன வேணுமோ அதை கேட்டாதான் கிடைக்கும். ஏசப்பா ஏசப்பா என்று ஒரே இடத்தில் அமர்ந்து கொண்டு நீ பைபிளை மட்டும் படித்துக் கொண்டே இருந்தால், ஜெபித்துக் கொண்டே இருந்தால் உன் கதவுகள் திறக்காது. நீ போய் கதவை knock the door, கதவை தட்டணும். அந்த முனைப்பு இருக்க வேண்டும், அந்த முயற்சி இருக்க வேண்டும், அந்த நேர்மறை சிந்தனை இருக்க வேண்டும். நம்பிக்கை என்பது உன்னை நல்வழிப்படுத்துவதற்கான நேர்மறை சிந்தனையை தரும். அது செயலோடு தொடர்புடையதாக, செயல் ஆக்கத்தோடு தொடர்புடையதாக இருக்க வேண்டும். அதுதான் இயேசு பெருமானுடைய கருத்து. அந்த காலத்தில் இயேசு பெருமான் 2022 ஆண்டுகளுக்கு முன்னால் பிறந்த இயேசு பெருமான் அன்றைக்கு அந்த நாட்டின் பெரியாராகத்தான் பிறந்திருக்கிறார். அதுதான் உண்மை. 2022 ஆண்டுகளுக்கு முன்பு ஜெருசலேத்திலே, பெத்லேகத்திலே ஒரு அம்பேத்கர் தான் பிறந்தார் என்று நாம் இன்றைக்கு அம்பேத்கரியவாதிகள் புரிந்து கொள்ள முடியும். அல்லது இப்படி திருப்பி பார்க்கலாம், 2022 ஆண்டுகளுக்கு முன்பு பிறந்த இயேசு பெருமான் தான் மகாராஷ்டிரத்தில் அம்பேத்கராக பிறந்தார், தமிழ்நாட்டில் பெரியாராக பிறந்தார் என்று நாம் புரிந்து கொள்ளலாம். இது மறுபிறவி என்கிற பொருளில் நான் சொல்லவில்லை, கருத்தியல் அடிப்படையில் சொல்லுகிறேன். அன்றைக்கு நாட்டை ஆண்ட மன்னர்களை எதிர்த்து, அவர்களின் கொட்டத்தை எதிர்த்து, உழைக்கிற மக்களுக்கு எதிரான அவர்களின் அநீதிகளை எதிர்த்து மக்களிடத்திலே போதனை செய்தவர் இயேசு பெருமான். இறைவனின் தூதர் என்று தன்னை ஒப்புக்கொண்டார், தன்னை அறிவித்துக் கொண்டார். ஆண்டவனின் பிள்ளை என்று அறிவித்துக் கொண்டார். இதுதான் அவர் மேல உள்ள குற்றச்சாட்டு. அவர் என்ன திருடினாரா, கொள்ளையடித்தாரா, பொய் சொன்னாரா, வேறு ஏதேனும் பயனுக்காக யாரையாவது கொலை செய்தாரா? சட்டத்தில் சொல்லப்பட்டிருக்கிற எந்த குற்றத்தையும் அவர் செய்யவில்லை. ஆண்டவர் மூலம் இவர் ஒரு ஆண்டவனின் குழந்தையாக இந்த மண்ணில் பிறந்திருக்கிறார் என்று மக்கள் நம்பும் வகையில் போதனைகளை தந்தார். அவர் பிறப்பே அப்படித்தான் என்கிற அந்த வரலாறு அவர்களை அச்சுறுத்தியது. அந்த நற்செய்தி ஆண்டவர்களை, நாட்டை ஆண்ட கும்பலை அச்சுறுத்தியது. நற்செய்திகளை தருகிறார் என்பதுதான் குற்றச்சாட்டு. விழிப்புணர்வை தருகிறார் என்பதுதான் குற்றச்சாட்டு. மக்களை நல்வழிப்படுத்துகிறார் என்பதுதான் குற்றச்சாட்டு. அதற்காக அவரை அன்றைக்கு இருந்த முறைப்படி மரண தண்டனை கொடுத்து படுகொலை செய்தார்கள். இன்றைக்கு இருக்கிற முறை ஹேங்கிங்,
தூக்கு தண்டனை, கயிறு மாட்டி கொலை செய்வது. அன்றைக்கு அந்த நாட்டில் மரண தண்டனையை நடைமுறைப்படுத்துகிற முறை குரூசிபிகேஷன், சிலுவையில் அறைவது. ஆக அவர் மக்களுக்கு நற்செய்தியை தந்ததால் ஆட்சியாளர்கள் ஆத்திரப்பட்டு தம்முடைய ஆட்சிக்கே, ஆட்சி நிர்வாகத்திற்கே, தம்முடைய அரசவைக்கே, அதிகாரத்திற்கே உலை வைக்கிறான் என்று அச்சப்பட்டு பொறாமையால் அவர் மீது பழி சுமத்தி படுகொலை செய்தார்கள். அதுதான் நடந்தது. அம்பேத்கரும் பெரியாரும் இந்த ஆட்சியாளர்களின் அவலத்தை அம்பலப்படுத்தி அடித்தட்டு மக்களை விழிப்புணர்வு பெற வைத்தார்கள். பெரியார் அதைத்தான் செய்தார், அம்பேத்கர் அதைத்தான் செய்தார். அவரை இன்றைக்கு நாம் ஆண்டவரின் பிள்ளையாக ஏற்றுக்கொண்டோம். இயேசு பெருமானை ஆண்டவரே இங்கு குழந்தையாக பிறந்தார், மனிதராக பிறந்தார், அவரே ஆண்டவர் என்று ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு நம்பிக்கை கிறிஸ்தவத்திலே இருக்கிறது. அவருக்கு பின்னால் தோன்றிய நபிகள் நாயகம் தன்னை ஒரு இறை தூதராக மட்டும் அறிவித்துக் கொண்டார். என் மூலம் இறைவன் மக்களுக்கு நற்செய்தியை சொல்லுகிறார், அவ்வளவுதான், நான் இறைவனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு மனிதன் என்று சொன்னார். அவர் ஆண்டவரின் பிள்ளையோ அல்லது ஆண்டவரோ அல்ல. அல்லாஹ் வேறு, அல்லாஹ்வின் தூதர் வேறு, இஸ்லாம் சொல்லுகிறது. இயேசு பெருமான் உட்பட நபிகள் நாயகம் வரையில் இந்த உலகில், இந்த மண்ணுலகில் 1,25,000 பேர் இறை தூதர்களாக வந்திருக்கிறார்கள் என்று சொல்லப்படுகிறது. அவர்கள் சாதாரண மனிதர்களில் இருந்து மாறுபட்டவர்கள், மக்களை வழிநடத்துவதற்கு, விழிப்புணர்வு ஊட்டுவதற்கு தோன்றியவர்கள். நபிகள் நாயகத்திற்கு பிறகு இறை தூதர் இல்லை என்பது இஸ்லாத்தின் நம்பிக்கை. ஆகவே இவர்கள் மக்களுக்கு விழிப்புணர்வு ஊட்டுவதற்கும் நல்வழி காட்டுவதற்கும் தோன்றியவர்கள்தான். அவர்களை இன்றைக்கு நாம் பின்பற்றுகிறோம். 2000 ஆண்டுகளாக இயேசு பெருமானின் பிறப்பை நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம் என்றால் வியப்பாக இருக்கிறது தோழர்களே. அவர் வாழ்ந்தது மொத்தம் 32 ஆண்டுகள் தான். 29 ஆண்டுகள் அவர் குடும்பத்தோடு தான் இருந்தார், தலைமறைவாகவும் இருந்தார். வெறும் 3 ஆண்டுகளில் அவர் உபதேசித்தது தான் உலகத்தை ஆளுகிறது. 3 ஆண்டுகளில் அவர் போதித்தது தான் இன்றைக்கு நூற்றுக்கணக்கான நாடுகளில் அது அரச மதமாகவும் அந்த நாடுகளையே கிறிஸ்தவ நாடுகளாகவும் மாற்றி இருக்கிறது. நான் அதைத்தான் சங் பரிவார்களை பார்த்து நான் கேட்கிறேன். கிறிஸ்தவம் தோன்றுவதற்கு முன்பு, இஸ்லாம் தோன்றுவதற்கு முன்பு, சமணம் தோன்றுவதற்கு முன்பு, பௌத்தம் தோன்றுவதற்கு முன்பு, இதுபோல எத்தனையோ பல மதங்கள் எல்லாம் தோன்றி இருக்கின்றன. இந்த மண்ணில் நூற்றுக்கணக்கான, ஆயிரக்கணக்கான மதங்கள் தோன்றி மறைந்திருக்கின்றன. அப்படிப்பட்ட மதங்களுக்கெல்லாம் மூத்த மதம் இந்து மதம் என்று நாம் பெருமைப்பட சொல்லுகிறோமே, அப்படிப்பட்ட இந்த மதத்தை ஏற்றுக்கொண்ட ஏதேனும் ஒரு நாடு இந்தியாவை தாண்டி உண்டா என்று நான் கேட்கிறேன். கனடா கிறிஸ்தவ நாடு, அமெரிக்கா கிறிஸ்தவ நாடு, ஐரோப்பிய நாடுகள் எல்லாம் கிறிஸ்தவ நாடுகள், ஆசிய நாடுகள் எல்லாம் பௌத்த நாடுகள், அராபிய நாடுகள் எல்லாம் இஸ்லாமிய நாடுகள். இந்தியாவை தவிர இந்து நாடு என்று ஒரு நாடு கூட உருவாகவில்லையே. ஏன், என்ன காரணம்? அராபியர்கள் மட்டும் இஸ்லாத்தை ஏற்கவில்லை. தென்னாப்பிரிக்காவிலே பிறந்த ஆப்பிரோ அமெரிக்கனும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறான். அவனுக்கு ரத்த பந்தம் எதுவும் கிடையாது. வெள்ளைக்காரனும் இஸ்லாமியனாக இருக்கிறான், கருப்பனும் இஸ்லாமியனாக இருக்கிறான், இடைப்பட்டவனும் இஸ்லாமியனாக இருக்கிறான். அதை போல ஐரோப்பியா முழுவதும் இருக்கக்கூடியவர்கள் கிறிஸ்தவர்களாக இருக்கிறார்கள், கிறிஸ்தவ நாடுகளாக இருக்கின்றன. அந்த மதங்கள் எப்படி உலகம் முழுவதும் பரவின என்றால் ஒரே காரணம்தான், சிம்பிள் ரீசன், ஒரே காரணம்தான். அந்த மதங்கள் சகோதரத்துவத்தை போதிக்கின்றன, சமத்துவத்தை இலக்காக கொண்டிருக்கின்றன. பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். கிறிஸ்தவன் உலகத்தில் எங்கே போனாலும் அவன் உரையாற்ற தொடங்கும் போது பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் என்று தான் தொடங்குவான், சகோதர சகோதரிகளே என்று. இஸ்லாத் எவனா இருந்தாலும் மனிதன் என்று பார்த்தால் மார்புற தழுவிக் கொள்ளுகிற, அந்த ஆலிங்கனம் செய்கிற அந்த சகோதரத்துவம். அதனால்தான் இன்றைக்கு நூற்றுக்கணக்கான நாடுகள் இஸ்லாமிய நாடுகளாக வளர்ந்திருக்கின்றன. நீங்கள் சொல்லுகிற சங் பரிவார்களே, நீங்கள் சொல்லுகிற மதம் சகோதரத்துவத்தை போதிக்கிறதா, பேணுகிறதா, சகோதரத்துவத்தை நம்புகிறதா?
ஒரு சாதி விட்டு இன்னொரு சாதிக்காரனை அண்ணன் என்று சொல்ல முடிகிறதா? அக்கா தங்கை என்று அழைக்க முடிகிறதா? ஒரே சாதிக்குள்ளேயே அந்த உறவை பேண முடிகிறதா? பார்ப்பனரும் இந்து, சக்கிலியரும் இந்து, அருந்ததியரும் இந்து, பார்ப்பனரும் இந்து, அண்ணன் தம்பி என்று உறவாட முடியுமா? இங்கே ஆர்சி இருக்கலாம், சிஎஸ்ஐ இருக்கலாம், பெண்டிகாஸ்ட் இருக்கலாம், ஆனால் எல்லோருடைய வாயிலும் சகோதரத்துவம் தானே மேலோங்குகிறது. இயக்க ரீதியான நிறுவன ரீதியான பாகுபாடுகள் இஸ்லாத்திலே அப்படி சன்னி முஸ்லீம், ஷியா முஸ்லீம் என்ற பாகுபாடு இருந்தாலும் கூட அல்லாஹ் ஒருவர்தான் என்கிற கொள்கையில் அவர்களுக்கு எந்த மாறுபாடும் இல்லை. சகோதரத்துவம் என்பதில் எந்த மாறுபாடும் இல்லை. ஆகவே சகோதரத்துவம் இல்லாமல் ஒரு மதம் எப்படி உலகம் முழுவதும் பரவும், வளரும்? திருமாவளவன் பேசுகிறான் என்று கோபப்படுகிற நீங்கள், திருமாவளவன் தனியே எதையும் பேசிவிடவில்லை என்பதை புரிந்து கொள்ளுங்கள். பெரியார் பேசியதை பேசுகிறான் திருமாவளவன், அம்பேத்கர் பேசியதை பேசுகிறான் திருமாவளவன், மாமேதை மார்க்ஸ் பேசிய உழைக்கும் மக்களின் விடுதலை குறித்த அரசியலை பேசுகிறான் திருமாவளவன். உங்களுக்கு கோபம் வர வேண்டுமானால் அம்பேத்கர் மீது தான் கோபம் வர வேண்டும், திருமாவளவன் மீது வரக்கூடாது. நான் பேசுகிற அரசியலில் உங்களுக்கு கோபம் வர வேண்டுமானால் பெரியார் மீது தான் கோபம் வர வேண்டும், திருமாவளவன் மீது அல்ல. நான் பேசுகிற அரசியலில் உங்களுக்கு ஆத்திரம் வர வேண்டுமானால் மாமேதை மார்க்சின் அரசியலில் தான் உங்களுக்கு ஆத்திரம் வர வேண்டும், என் மீது அல்ல. நான் அதை இன்டர்பிரட் செய்யக்கூடியவனாகத்தான் இருக்கிறேன், விளக்கி சொல்லக்கூடியவனாக இருக்கிறேன். நீங்கள் கோபப்படுங்கள், ஆனால் சுய விமர்சனம் செய்யுங்கள். இந்த மதத்தில் ஏன் பிற இனத்தை சார்ந்தவர்கள் இணையவில்லை? இந்த மதம் இஸ்லாத்தை போல கிறிஸ்தவத்தை போல உலகம் முழுவதும் ஏன் விரைவி பரவவில்லை? பல்வேறு நாடுகளை கொண்ட மதமாக இந்த மதம் ஏன் வலுப்பெறவில்லை? இதை நீங்கள் சுய விமர்சனம் செய்யுங்கள். இருக்கிற சாதியிலே நான் தான் உயர்ந்த சாதி, என்னை தீண்டாதே, என்னை நெருங்காதே, நான் சொல்லுவதை கேள், எனக்காக நீ எடுபிடி வேலை செய், நீ சூத்திரன், நீ வைசியன், நீ சத்திரியன், நீ தொடப்படாதவன், பெண்கள் படிக்கக்கூடாது, ஆண்களுக்கு கட்டுப்பட்டு கிடக்க வேண்டும், சாதி கலப்பு கூடாது, வர்ண கலப்பு கூடாது, ஒரே சாதிக்குள்ளேயே ஒரே குலத்துக்குள்ளேயே திருமணம் செய்து கொள்ள வேண்டும். இந்த கட்டுப்பாடுகள் தானே இந்த மதம் வளர்ச்சி அடையாமல் இருப்பதற்கு காரணம், விரைவி பரவாமல் இருப்பதற்கு காரணம், சகோதரத்துவம் இல்லாதது தானே அதற்கு காரணம், சமத்துவம் என்கிற அரசியலிலே உங்களுக்கு உடன்பாடு இல்லை என்பதுதானே காரணம். சங் பரிவார்கள் சமத்துவத்தை பேசட்டும். விடுதலை சிறுத்தைகள் கட்சி பிஜேபியோடும் சங் பரிவார்களோடும் கைகோர்ப்பதில் ஒருபோதும் தயங்காது. எங்களுக்கு எந்த சிக்கலும் கிடையாது. அரசியல் தான் முரண்பாடு, கொள்கை தான் முரண்பாடு. ஆகவே நாங்கள் சமூக நல்லிணக்கத்திற்கானவர்கள், மத நல்லிணக்கத்திற்கானவர்கள். ஆகவேதான் அருமனை கிறிஸ்தவ இயக்கம் இந்த சமூக நல்லிணக்க மாநாட்டை நடத்துகிறது. கன்னியாகுமரி மாவட்டத்தை நல்லிணக்கம் உள்ள ஒரு மாவட்டமாக மாற்றுவதில் அருமனை கிறிஸ்தவ இயக்கம் முழுமையாக ஈடுபடும். விடுதலை சிறுத்தைகள் கட்சி அதற்கு உற்ற துணையாக இருக்கும் என்பதை வெள்ளி விழா மாநாட்டு செய்தியாக சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.